ஒரு சமூகம் நான் ஆண்ட பரம்பரை மனநிலையில் இருக்கிற சமூகம், இன்னொரு சமூகம் நான் அடிமை மனநிலையில் இருக்கிற ஒரு சமூகம். தானை ஒரு காலமும் ஆண்டவனாக திரு ரஞ்சித் அவர்கள் காட்டியதில்லை. தம்பி ரஞ்சித் அவர்களை இந்த அரசு புறக்கணிக்குது. தன்னை உயர்ந்த மனநிலையில் காட்டுபவரை புறக்கணிப்பதும், தன்னை தாழ்ந்த மனநிலையில் காட்டுபவரை அங்கீகரிப்பதுமே இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய இந்த விருது வழங்குதல். தங்கலான் படத்துல மிகப்பெரிய முதுகுடி தமிழர்களுடைய வரலாற்றை அப்பட்டமா அரிப்பறையர்களுடைய வரலாற்றை வெளிப்படையா எடுத்து காட்டியிருப்பார். முந்தி பிறந்தவன் நான், முதநூல் தரித்தவன் நான், சங்கு பறையனான், சாதியில் வைத்தவன் நான் அப்படின்னு இருக்கு. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் தமிழர் சேனை கட்சி நிறுவனர் எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? ஓகேங்க சார். ஒரு புக்கு ரிலீஸ்லாம் பண்ணியிருந்தீங்க, அடுத்த புக்குக்கும் தயாராகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா ஆமாம் சார். இப்போ சமீபமாக தமிழ்நாடு அரசு சினிமா துறையில் இது அவார்டு அறிவிச்சிருந்தாங்க 2018 வரைக்குமான திரைப்படங்களுக்கு. இதில் ரஞ்சித் அவர்களுக்கு பெரிய அளவில் அவருடைய காலா, கபாலி படங்கள், அப்புறம் மிகச்சிறந்த மேற்கு தொடர்ச்சி மலை, இது போன்ற படங்களுக்கு வந்து தமிழ்நாடு அரசினுடைய விருதுகள் அறிவிக்கப்படலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுச்சு. இதை சார்ந்து மாரி செல்வராஜனுடைய படங்களுக்கு அதிகமான விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் ரெண்டு தரப்புமே பெருசாக பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இது உண்மையிலே இந்த மாதிரியான பாரபட்சங்கள் தமிழ்நாட்டில் இருக்குதா? இது என்ன நடக்குதுங்க? இது விஜயநகர ஆட்சியோட நீட்சி. ஆதி காலத்துக்கு போயிட்டீங்க. விஜயநகர ஆட்சியோட நீட்சி என்பதனால எப்படி விஜயநகர கால ஆட்சியில் பட்டியல் சமூகத்தில் இருக்கிற முதுகுடி தமிழர்களான பறையர்களை எப்படி வீழ்த்தினார்களோ அதுபோல இன்றைக்கு சினிமா துறையிலையும் தமிழரான தம்பி ரஞ்சித் அவர்களை இந்த அரசு புறக்கணிக்குது. அவரும் தமிழர் தானே? யாரு? மாரி செல்வராஜ். இல்ல, புறக்கணிக்குது. நீங்க இதுல என்னன்னா, வட மாவட்டத்தில் பெரும்பான்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற கதைக்களம் இவரது. இவதுல தானை ஒரு காலமும் ஆண்டவனாக திரு ரஞ்சித் அவர்கள் காட்டியதில்லை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மாரி செல்வராஜ் படத்துல அப்படி காட்டுவார். தாழ்ந்தவராகவும் சிறுநீர் முகத்துல கழிப்பது போலவும் அடிப்பது போலவும் இப்படி காட்டுவார். கிருஷ்ணசாமி கூட எதிர்த்து இருந்தாப்புல. அப்போ வடுக ஆட்சியில் தன்னை உயர்ந்த மனநிலையில் காட்டுபவரை புறக்கணிப்பதும், தன்னை தாழ்ந்த மனநிலையில் காட்டுபவரை அங்கீகரிப்பதுமே இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய இந்த விருது வழங்குதல். ஆனா நான் உண்மையா சொல்றேன்றாரு அவரு. யாரு உண்மையை சொல்றாரு? மாரி செல்வராஜ். உண்மைதான் உண்மை. தீண்டாமை இருந்துச்சு, நான் அந்த தீண்டாமையை காமிக்கிறேன். என்ன தீண்டாமை இருந்துச்சு என்ன? இப்பதான் பட்டியல் வெளியேற்றம் கேட்கிற சமூகத்துல தானே பிறந்திருக்காரு அவரு. நானும் ஆண்ட பரம்பரைன்னு பேசுறவர் தானே அவரு. அந்த சமூகம் தானே. இதே பட்டியல் இனத்துல வட மாவட்டத்தில் இருக்கிற இவரு இயக்குனர் பா ரஞ்சித் வந்து அவர் படத்தை பாத்தீங்களா? ஆமா, பாத்திருக்கேன். எப்படி இருக்கும் பாத்திருக்கீங்களா? நான் இவனுக்கு அடிமை இல்லை. ஆமா ஆமா, அடிமை இல்லை. இல்ல, பிராமணியத்தை நேரடியா அவரு எதிர்க்கிறதுல அவரோட படங்கள் தீவிரமா தான் இருக்கும். ஆமா, அது மட்டும் இல்ல, அந்த தங்கம், அது தங்கலான் படத்துல மிகப்பெரிய முதுகுடி தமிழர்களுடைய வரலாற்றை அப்பட்டமா அரிப்பறையர்களுடைய வரலாற்றை வெளிப்படையா எடுத்து காட்டியிருப்பார். அந்தனருங்கிறவங்க பறையர்கள் அப்படிங்கறது அதுல பூணூல் போட்டது சொல்வார். அந்தனர் என்பவர்களும் மறையோர் என்பவர்களும் பார்ப்பான் என்பவர்களும் பறையரை குறித்தான சொல். அது பிற்காலத்தில் விஜயநகர ஆட்சி காலத்தில் தான் மன்னனுடைய ஆலோசகராகவும்
பூசாரியாகவும் இருந்தவர்களை, குறிப்பாக அவன் விஸ்வநாத நாயக்கன் ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? விஸ்வநாத நாயக்கன் வரலாற்றுல கேள்விப்பட்ட. அவன் வந்த பிறகுதான், வடுகன் அவன் வந்த பிறகுதான் விஜயநகர அரசில் இருந்த மன்னன் தான் கோயில்களில் உள்ளிருந்த பறையர்களை அப்புறப்படுத்தியதில் பெரும் பங்கு விஜயநகர ஆட்சிக்கு உண்டு. எல்லாருக்கும் தெரியும், முதுகுடி தமிழர்கள் பறையர்கள் பூசக்காரன்னு ஒரு குழு இருக்கு பறையர்கள. நான் எழுதிய புறநானூற்று பறையர்கள் நூல் வாசிச்சீங்கன்னா, படிச்சு பார்த்தீங்கன்னா, அதுல பூசக்காரர்களை பத்தி எழுதியிருக்கேன். அவர்கள் பிடாரி அந்த வழிபாட்டு முறை இன்றைக்கு கூட அலங்காண்டநல்லூர் போன்ற பகுதிகளில் கூட, மதுரையில் கூட பூஜை செய்பவர்கள் பறையர்களாகவே இருக்கிறார்கள். அதுவும் தமிழ் குடிகளில் கள்ளர் மறவர் அவங்களுக்கெல்லாம் கூட குருவாக இன்றைக்கும் பல கிராமங்களில் பறையர்கள் பூசாரியாக இருக்கிறார்கள். சரிங்களா? அப்போ உயர்ந்த நிலையில் இந்த பறையர்கள் வாழ்ந்தார்கள், யாரும் மறுக்க முடியாது. அப்போ இந்த படம் விவகாரத்துல அப்போ தன்னை கை கட்டி வாய் பொத்தி அடிமை போல காட்டுவதை இந்த விஜயநகர அரசுடைய நீட்சி விரும்புது. அதனால் விருதுகளை வள்ளி கொடுக்குது. நான் உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன் இல்லை, தாழ்த்தப்பட்டவனும் இல்லை, நான் தான் அப்படின்ற. நானும் முப்பரி நூல், அந்த படத்துல தெரியும், அந்த பூநூல் போடுறது அவரு ராமானுஜர் வச்சு ஒரு காட்சி இருக்கும். முந்தி பிறந்தவன் நான், முதல் நூல் தரித்தவன் நான், சங்கு பறையனான், சாதியில் உயர்ந்தவன் நான் அப்படின்னு இருக்கு. அப்போ முப்பரி நூல் என்கின்ற ஆசீவகத்தினுடைய குறியீட்டை வடுக பிராமணர்கள் தான் கைப்பற்றினார்களே தவிர அது குழந்தையா இருந்தவர்கள் விஜயநகர ஆட்சி இல்ல. அதுதான் இன்றைக்கு. அன்னைக்கு நீங்க அந்த காலத்து கதைன்னு சொன்னீங்கல்ல, அந்த எண்ணமும் அந்த கூட பழகி கருவறுக்கிற சிந்தனையும் வடுகத்திலும் எப்பயுமே நிலையாக இருக்கும். நீங்க நல்லா இருந்தீங்கன்னா உங்களை புகழ்ந்து உங்களோடு பழகி உங்களை விடுத்தின வரலாறும் உண்டு. எப்படி என்றால், விஜயநகர அரசை நிறுவியவன் ஹரிஹர புக்கரன். ஆமா, அவனுடைய மகன் குமாரகம்மன் இஸ்லாமியர்களோட கலந்து அப்புறமா கடைசியா அவனுங்க விடுத்திட்டானுங்க. எந்த இஸ்லாமியோட உறவாட வந்தானுங்களோ ஹரிஹர புக்கரன், அவனுங்க அந்த கில்ஜி ஆட்சியை வீழ்த்திட்டு இவனுங்க தனி ஆட்சி நிறுவனம் தான். அது தெரிஞ்சுக்கங்க. மாரி செல்வராஜ் ஆனா ப்ரொடக்ஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா பா ரஞ்சித் தான். அவர் பண்ணுவாருங்க. அது பணம் பொருளாதார ரீதியா பண்ணுவாரு. அவரு தென் மாவட்ட கதைக்களம்னு சொல்லி எடுப்பாரு. அவருக்கு படம் எடுக்கணும்னா அவங்க சாதிகாரங்க தான் நாங்க ஆண்ட பரம்பரை இந்த பரம்பரைன்னு சொல்லுவாங்க. ஆனா மாரி செல்வராஜை பொறுத்த வரைக்கும் இல்ல நாங்க அடிமை சாதி தான், ஆண்ட பரம்பரையெல்லாம் நீங்க சொல்லாதீங்க அப்படின்ற மனநிலையில ஒரு படம் எடுப்பார். அதனால ரெண்டு பேருக்கும் வேறுபாடு இருக்கு. இங்க தமிழ் சமூகத்தில் ரெண்டு மனநிலை இருக்கு. தமிழ் சமூகம் ஒன்றிணையாத போனதற்கும் இந்த ரெண்டு மனநிலை காரணம். என்ன மனநிலைனா, ஒரு சமூகம் தன்னை ஆண்ட பரம்பரை மனநிலையில் இருக்கிற ஒரு சமூகம். இந்த சமூகம் இன்னொரு சமூகத்தை, தமிழ் சமூகத்தை அடிமை சமூகமா கட்டமைக்கிற ஒரு வேலையை தன்னை தாழ்ந்தவன் மனநிலையில் இருக்கிற ஒரு சமூகம். அதாவது சொல்லிட்டே இருப்பாங்க, நீ இப்படி இருந்த அப்படின்னு. ஆமா, ஒரு சமூகம் நான் ஆண்ட பரம்பரை மனநிலையில் இருக்கிற சமூகம், இன்னொரு சமூகம் நான் அடிமை மனநிலையில் இருக்கிற ஒரு சமூகம். மனநிலையாவே அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஆமா, உளவியல் ரீதியா மாற்றப்பட்ட ஒரு சமூகம். அப்போ இந்த ரெண்டு சமூகமும், இவன் தாழ்ந்த மனநிலையில் அடிமை மனநிலையில் இருந்தவன், வீழ்த்தப்பட்ட மனநிலையில் இருந்தவன்,
நீ மட்டும் ஆண்ட பரம்பரை இல்லை, நானும் ஆண்ட பரம்பரை தான் இவன் வரணும். இவன் என்ன பண்ணணும்னா, ஆண்ட பரம்பரை என்பது ஒரு சாதிக்கு இல்லை, தமிழ் குடிகள் அத்தனை பேரும் ஆண்ட பரம்பரை தான், நான் மட்டும் இல்ல நீயும் ஆண்ட பரம்பரைன்னு இவன் சொல்லணும். ஆண்ட பரம்பரை மனநிலையில் இருக்கிறான் பாரு, எங்க ராஜா அவரு, நாங்க தான் இவரு எல்லாம் சொல்லுவான்ல, அவனும் மனம் மாறணும். அப்போ இந்த ரெண்டு மனமும் மாறாமல் தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் சாத்தியம் இல்லை. இல்ல அதான் அவர் மார்கழி செல்வராஜ் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ஆண்ட பரம்பரைன்னு சொல்றவனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்துறதுக்காக நான் அப்படிதான் காட்சிகள் வைக்கிறேன்றாரு. எதுக்கு? அதுல இருந்து விடுபட்டுட்டோம்ல, மன்னராட்சி இல்ல. அன்றைக்கு மனிதன் தோலை உரிச்சு உப்பு போட்டாங்க, அது இன்னைக்கு இருக்கா? உரிக்க முடியுமா? தோலை உரிச்சு உப்பு போடுறாங்களா? தெரியுமா? மன்னர்கள் இதெல்லாம் பண்ணலன்னு யாராவது சொல்லுங்க, வரலாற்று ஆவணங்களோட நான் காட்டுறேன். புரியுதுங்களா? அதனால அதெல்லாம் கடந்து மீண்டும் எழுச்சி பெறுவதற்கு, தன்னுடைய சூழலை தக்க வைத்துக் கொள்வதற்கு, பொருளாதாரத்தில் மேம்படுவதற்கு, அப்படிப்பட்ட இந்த தேச சுதந்திரத்தை எப்படி தன்னை பயன்படுத்திக் கொள்ளலாம்ன்ற நிலையில் படம் எடுத்தா அது சரி. நீ சிந்திக்கிற உன்னுடைய சிந்தனை சரிதான். என்னை வந்து குற்ற உணர்ச்சிக்கு ஆட்படுத்த வேண்டாம். என் வாயில் திண்ணியத்தில் மலத்தை ஊட்டினதை நீ படம் எடுப்பியா? அப்ப நான் வெங்கை வயலில் மலத்தை தண்ணி குடிச்சான்றத படத்தை எடுத்தா அந்த சமூகம் கடைசி வரைக்கும் ஐயோ மழை தண்ணி குடிச்சிட்டோம்னு மன உளைச்சலுக்கும் ஆள்படுவானா பட மாட்டானா? படுவான் தானே. அப்ப நீங்க என்ன சொல்ல வரணும் அப்படி என்றால், எதிர்காலத்தில் நீ எப்படி வரணும்ன்றத சொல்லணும்ல. அது குற்ற உணர்ச்சியே நீ வந்து ஏற்படுத்திட்டு இருக்கிற மாதிரியே படம் பண்ணா அது என்ன? அதுக்கு போய் அவ்வளோ விருது அப்படி கொண்டாட. ஏனென்றால் துணை முதல்வரும் அவரும் நண்பரா இருக்க, முற்போக்காளர்களும் கொண்டாடுறாங்களே, கம்யூனிஸ்டுகள் கொண்டாடுறாங்க, முற்போர்கள் எல்லாம் கொண்டாடுவாங்க. அவங்க எல்லாருமே கம்யூனிசம்ன்றது போலி. இங்க யாரும் கம்யூனிஸ்ட் இல்லை. இந்த 5 ஆண்டுகள்ல கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் எந்தெந்த மக்கள் பிரச்சனைக்கு இவர்கள் போராடி இருக்கார்கள் அப்படின்ற நீங்க ஒரு கேள்வி வச்சீங்கன்னா பெருசா விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருக்குமே தவிர, இத்தனை போராட்டங்கள் இந்த 5 ஆண்டுகளில் மக்கள் பிரச்சனைக்காக கம்யூனிஸ்டுகளாக நாங்கள், வர்க்க போராட்டமாக இருக்கட்டும், தொழிலாளர் சிக்கல்களாக இருக்கட்டும், நாங்கள் போராடினோம், இத்தனை போராட்டங்கள்னு அவங்க அறிவிக்க முடியுமா? 2 இலக்கு கணக்குப்படி சொல்ல முடியுமா? அவங்களால முடியாது. அப்படி என்றால் கம்யூனிஸ்ட்காரர்கள் திமுகவில் தன்னுடைய கொள்கைகளை அடமானம் வைத்தது போல் நிறுத்து போனார்கள் அப்படின்னு தான் அதனுடைய பொருள். அதனால் தன்னை நீர்த்து போவது போல் நீங்க காட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாம் சாதகமா இருக்கும். இல்ல அதான் இப்ப நீங்க திமுகவினுடைய அந்த திமுக முதலமைச்சர் போய் மாரி செல்வராஜ் படத்தை கொண்டாடுறது, கம்யூனிஸ்டுகள் கொண்டாடுறது, முற்போர்காலர்கள் கொண்டாடுறது எல்லாமே அந்த அடிமைத்தனத்தை வரவேற்கிறதுக்காக தான் அவங்க கொண்டாடுறாங்கன்றீங்க. அப்படித்தான் நீங்க இருக்கணும். மனசுல வந்து அது ஆழமா உளவியல் ரீதியா பதிய வைக்கிறாரு. ரஞ்சித் அது இல்ல, வீரனா காட்டுறாரு, கோட்டு சுட்டு போட்டு வந்து காட்டுறாரு, கால் மேல கால் போடுற மாதிரி காட்டுறாரு. புரியுதுங்களா? புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். காட்டுறாரு. அப்புறம் இவருக்கு எப்படி கொடுப்பாங்க? அவ்வளவுதான். 2 நிலை தான். எப்படி ஒருவன் ஆண்ட பரம்பரை மனநிலையில் இருக்கிறானோ, ஒருவன் அடிமை மனநிலையில் இருக்கிறானோ, அதே போல இந்த இரட்டையர்கள் ஒருவர் தன்னை உயர்ந்தவராகவும் இன்னொருவர் தன்னை தாழ்ந்தவராகவும் காட்டிக்கொள்கிறார்கள். இவ்வளவுதான். அப்ப 2 பேருமே மனம் மாறணும் இல்லையா? 2 பேரும் சக குடிகள், நம்மெல்லாம் தமிழர்கள், நம்மெல்லாம் ஒரு இனம். இன்றைக்கு மொழியால் ஒன்றுபடுகிறார்களே தவிர தமிழர்கள் இனத்தால் ஒன்றுபடுவதே இல்லை. அதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ இந்த மனநிலையிலிருந்து விடுபடாமல்
மீண்டும் சொல்கிறேன், தமிழ் தேசியம் என்பது எட்டா காய் தானே தவிர, எட்டாவது கனியா தானே தவிர, அது தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் மலர்வதற்குண்டான சாத்தியமே இல்லை.